அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் விவகாரத்தில் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த பெயில் கேன்சலேஷன் தொடர்பான அந்த வழக்கில் அசையும் சொத்துக்கள் அதை பொது ஏலத்தின் மூலமாக விற்பனை செய்வதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அதன்படி ஏல அறிவிப்பு வெளியானது. நியோமேக்ஸினுடைய இயக்குநர்கள் மற்றும் ஏஜெண்டுகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த வாகனங்களை மற்றும் நகைகளை ஏலம் விடுவதற்கான அந்த அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த பின்புலத்துல தான் இந்த வழக்கினுடைய விசாரணை அக்டோபர் 23 நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணையில ஒரு 8 அம்சங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னங்கிறத விரிவா பேசலாம். அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்க்குறவங்க அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். அங்குசம் மீடியா சினிமா கார்னர் 2025 வழங்கும் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல். Our main sponsor Black Thunder. Our sponsors Excel Groups, மாறு மாற்று, லிவியா ஸ்ரீ கோல்ட் பேக்கர்ஸ், கவி ஃபர்னிச்சர், நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன், அரிகானி ரெஸ்டாரண்ட், ஜிவிஎன் ரிவர்சைட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். முதல் விஷயம், அந்த முதலீட்டாளர்களுடைய நம்பகத்தன்மையை அதை உறுதிப்படுத்துறதுக்கும் இந்த தீர்வு திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படக்கூடிய, அதாவது தீர்வு திட்டம் நிலமா எடுத்துக்கிறதா பணமா எடுத்துக்கிறதா, நிலமா எடுத்துக்கிறதுனா யார் எந்த நிலத்தை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான அந்த வழிமுறையை எளிதாக்கக்கூடிய வகையில ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றது பத்தி ஏற்கனவே முந்தைய விவாதங்கள்ல நீதிமன்றத்தில் நடந்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியா அந்த சாஃப்ட்வேரினுடைய தற்போதைய நிலை குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. கூடுதலா எம்ஸ்டார் ரெரா அசோசியேஷன் சார்பா ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. ஏற்கனவே நாங்க ஒரு சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்தியிருந்தோம், நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம், டெமோ கூட காமிச்சிருந்தோம். ஆனா நிராகரிச்சுட்டாங்க. அதை நாங்க இன்னும் மேம்படுத்தி இருக்கிறோம். இப்ப இவங்க 6 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப எங்களோட இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேளுங்களேன், உங்களுடைய டெக்னிக்கல் பர்சன்ட்டை கூட்டிட்டு போங்க, இஓடபிள்யூ போலீஸினுடைய ஏடிஜிபி கிட்ட ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க, அவங்க அந்த சாஃப்ட்வேரை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா தயாரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கூட பிறக்கலாம் இல்லையா? இல்ல அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேலை எளிமையாகும் இல்லையா? அதனால முற்றா நம்ம நிராகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க கேளுங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற அளவுல அந்த கோரிக்கைக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது சாஃப்ட்வேர் குறித்து ஒரு தகவல், முதல் விஷயம். இரண்டாவது, இதுவரை வந்த புகார்களினுடைய நிலை குறித்த ஒரு அறிக்கையை அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்த புகார்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்காக ஒரு தனி டீமை நாங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இதுவரை பெறப்பட்ட 24,583 புகார்கள்ல 21,336 புகார்களை நியோமேக்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டது. பாக்கியுள்ள 3,247 கம்ப்ளைண்ட அவங்க டிஸ்பியூட் பண்றாங்க. அது தொடர்பா அடுத்த கட்டமா அதை நாங்க சரிபார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாரு. கூடுதலா புதிதாக வரப்பட்டிருக்கக்கூடிய 44,326 புகார்கள்ல சுமார் ஒரு 5,000 கம்ப்ளைண்ட் வரைக்கும் சரிபார்த்திருக்கிறோம். மிச்சமுள்ள புகார்களை நாங்க சரிபார்ப்பதற்கு 3 முதல் 4 வாரம் வரைக்கும் அவகாசம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை, ஒரு ஸ்டேட்டஸை அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு ஒரு பதிவு செய்திருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இந்த புகார்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது அப்படிங்கிற அந்த வேலையை ஈஓடபிள்யூ போலீசார் மட்டுமல்ல, ஈஓடபிள்யூ போலீசாரினுடைய ஐஓ, அந்த அவர்கள் அமைத்த அந்த குழு, நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகள் அவர்கள் சேர்ந்துதான் அதை சரிபார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வேலையை நீங்க இப்போது செய்துட்டு இருக்கிற மாதிரியே நீங்க தொடருங்க அப்படிங்கிற ஒரு பதில நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 3வது விஷயம், ஏல அறிவிப்பு தொடர்பான விவகாரம். கார் மற்றும் பைக்குகள் மொத்தம் 73 வாகனங்கள் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில அதுல ஒரு 3 வாகனங்களை வழக்கினுடைய இடைப்பட்ட காலத்திலேயே குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பிலிருந்து நீதிமன்றத்துல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேஸ் போட்டு ஒரு 3 வாகனங்களை ஒரு இடைக்காலமா அவங்களுடைய கஸ்டடியில வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய கைவசம், எங்களுடைய கஸ்டடியில வெறும் 70 வாகனங்கள் தான் இருக்குது. அப்ப எங்க கைவசம் இருக்கக்கூடிய அந்த 70 வாகனங்களை அரசு தரப்பிலிருந்து அதற்கு உரிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளை கொண்டு மதிப்பீடு செய்து நாங்க வைத்திருக்கிறோம். அப்படி நாங்க அதனுடைய ஆவணங்களை நாங்க சரிபார்த்த பொழுதுதான் எங்களுக்கு ஒரு புதிய விஷயம் தெரிஞ்சது. அதுல 52 வாகனங்கள் கடனில் இருக்குது.
அது தனியார் வங்கி, தனியார் பினான்ஸ் நிறுவனம், தனிநபர், இது போன்ற ஒரு கடன்ல இருக்கக்கூடிய வாகனமா வந்து இருக்குது. அப்ப அத இது போன்ற பொது ஏலத்துக்கு கொண்டு வர்றதுல சிக்கல் இருக்குது. எந்தவித சிக்கலும் இல்லாம ஒரு 24 வாகனங்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தயார் நிலையில இருக்குது அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்த அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் நீதிமன்றத்துல தெரிவிச்சாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பிலிருந்து 2 எதிர்ப்பு கோரிக்கைகள் வந்தது. அப்ஜெக்ஷன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கும் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னுடைய கிளைண்ட் ஒரு இன்னசென்ட், தேவையில்லாம இதுல சிக்கிக்கிட்டார். அவருடைய வாகனத்தை இதுல கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த வாகனத்தை நீங்க விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இது போல ஒரு 2 நபர்கள் கோரிக்கையை வச்சாங்க. அந்த இடத்துல தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. ஏன்னா இது வழக்குல சிக்கி ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் முடிவுக்கு வந்துருச்சு. அப்ப 2 ஆண்டு காலமா உங்க வண்டியை மீட்கிறதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல. எப்ப கேஸ் போட்டீங்க அப்படின்ட்டு வந்து அவரு கேள்வி கேட்டோன்னே போன மாசம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ஏலத்துக்கு விடுவதாக நீதிமன்றம் அறிவித்த பிறகுதான் அவங்க இது என் வண்டின்னு சொல்லிட்டு கேஸுக்கு வராங்க. அப்ப இதை கேட்டதும் தான் கடுப்பான நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, நல்லது நடந்துடக்கூடாதுன்னு இருக்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னு ஒரு எதிர்கேள்விய கேட்டாரு. அந்த இடத்துல இந்த ஏல விவகாரத்துல வேற ஒரு முடிவுக்கு போங்க. உள்ளது உள்ளதுபடி நம்ம ஏலத்துக்கு விடணுங்கிறது நாம சொல்லி இருக்கிறோம். ஆனா இப்படி ஒரு சிக்கலோட இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம வாகனத்தை ஒப்படைக்க முடியாது. காசு கொடுத்து வாகனத்தை எடுக்கிறவங்க அந்த வாகனம் அவங்க பேருக்கு மாறணும். பேர் மாறுறதுலேயே இவ்வளவு சிக்கல் இருக்குதுன்னு சொன்னா அப்படி ஒரு சிக்கலோட வாகனத்தை நம்ம வந்து கைமாத்தி விடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இந்த கைவசம் இருக்கக்கூடிய இந்த 73 வாகனத்தினுடைய உரிமையாளரையும் ஈவடபிள்யூ போலீசார் நேரில் நீங்க கூப்பிடுங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய ஒப்புதலை நீங்க வாங்குங்க. கூடவே டிஓ ஃபார்ம்ல, அதாவது அந்த வாகனத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அந்த ஃபார்ம்லையும் கூடவே கையெழுத்து வந்து வாங்கிருங்க. என்ன சொல்ல போனா இந்த ஏலம் அப்படிங்கிற அறிவிப்பே உங்களுடைய விருப்பத்துல தான் நடக்குது. அதாவது கம்பெனி தரப்பு கொடுத்த அந்த விருப்பத்தின் அடிப்படையில தான் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்ப நீங்க அப்ஜெக்ஷன் வந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் யாரெல்லாம் தெரிவிக்கிறாங்களோ அதை நீங்க ஏலத்துக்கு கொண்டு போங்க. இல்ல இதுல ஏலத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்க தனியா ஒதுக்கி வைங்க. அதை நம்ம அடுத்த ஹியரிங்ல அதை பேசிப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது நகைகள் தொடர்பான அந்த விவகாரத்திலையும் 2 அப்ஜெக்ஷன்கள் வந்தது. ஒண்ணு, இந்த வழக்கினுடைய A3 இருக்கக்கூடிய வீரசக்தியினுடைய மனைவி தரப்பிலிருந்தும், இன்னொன்னு A69 எதிரியா இருக்கக்கூடிய மைக்கேல் செல்வி அவங்க தரப்பிலிருந்தும் ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அதாவது குறிப்பா வந்து வீரசக்தியினுடைய மனைவி தரப்புல என்ன கோரிக்கை வைத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய நகைகள் 16 சவரன் இதுல அடங்கி இருக்குது. இந்த பாருங்க போட்டோ, இது வந்து 2001 2002 எங்களுடைய திருமணத்தின் போதே எங்க வீட்டுல போட்ட நகைகள் இது. என் கணவர் 2013 தான் இந்த நிறுவனத்துல டைரக்டரா உள்ள வராரு. அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த நகை என்கிட்ட இருக்குதுன்னா இது என்னோட நகை. அதை போலீசார் தவறுதலா கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. அதனால இதை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை. இதே போல மைக்கேல் செல்வியும் ஒரு 14 சவரனுக்கு உரிமை கோர்றாங்க. அது என்னுடைய நகை, திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துலதான் இது போல வேற எதுவும் அப்ஜெக்ஷன் வருதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடுதலா இந்த இடத்துல அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் இன்னொரு விஷயத்த சொன்னாரு. இந்த நகைகள் ஏறத்தாழ ஒரு 1.5 கிலோ அளவுக்கு இருக்குது. இது ஒரே லாட்ல ஏலம் விடுறதுல சில சிக்கல்கள் இருக்கு. அதனால இதை தனித்தனியா ஏலம் விடுறது குறித்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாரு. இந்த இடத்துல இது போன்ற அப்ஜெக்ஷனும் வருது அப்படிங்கிறதுனால நீதியரசர் பரத சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நகைகளை நீங்க எப்படி கைப்பற்றுனீங்களோ ஒரு 10 அல்லது 15 மகசர் அடிப்படையில இதை நீங்க கைப்பற்றி இருப்பீங்க. இன்னார்ட்டேந்து இத்தனை பவுன், இன்னென்ன இது தங்கம் வெள்ளி அப்படின்னு வந்து மிக்சடா நீங்க கைப்பற்றி இருப்பீங்க. அது போல நீங்க இதை வகைப்படுத்திட்டு வாங்க. எது அப்ஜெக்ஷன் வருதான்னு வந்து பாருங்க. அடுத்த ஹியரிங்ல நம்ம அந்த வாகனத்துக்கான ஏலம் தொடர்பான அறிவிப்புல சொன்னது போல இதுலயும் நம்ம வந்து சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த விவாதத்தின் போது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் ரஜினி குறுக்கிட்ட பொழுது, இது போல பலரும் இது ஏன் நகை, இதுக்கு முன்னாடி வாங்கின நகைன்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அதற்கு பதில் சொன்ன நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, நான் ஒன்றும் அந்த நகையை வாங்கி யாரு இப்ப அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களோ அவங்க கையில திருப்பி கொடுங்கன்னு நான் ஒன்றும் சொல்லல. இந்த ஏலத்துக்கான ப்ராசஸ்லேருந்து அதை நாங்கள் நிப்பாட்டி தான் வைக்க சொல்லி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதுவரை அடையாளப்படுத்தப்பட்ட நிலங்கள் அது 1000 கோடிகளுக்கு மேல சொத்துக்கள் இருக்குது. அதை ஏலம் விடுறது சம்பந்தமான விஷயங்களை பத்தி நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல 1 கோடி 1/2 கோடி விவகாரத்துக்காக நாம வந்து நேரத்தை
செலவிடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஏல அறிவிப்புக்காகவே ஒரு 11 லட்சம் ரூபாயை ஏற்கனவே செலவிட்டுட்டோம். அரசு தரப்பிலையும் போலீசாரனுடைய நேரத்தையும் வீணடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அதிருப்தியை அவர் பதிவு செய்திருக்கிறாரு. நிறைவா இந்த ஏலம் அறிவிப்பு தொடர்பா இதுல என்ன முடிவு எடுக்கிறது, இன்னும் வேற யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பரிசீலிச்சு ஒரு முடிவெடுப்பதற்காக அக்டோபர் 28ஆம் தேதி இது தொடர்பா இறுதி முடிவெடுக்கிறதுக்காக ஒரு தேதியை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இது நிறுவன தரப்பிலிருந்து கொடுத்த ஒரு ஒப்புதலின் அடிப்படையில தான் இந்த ஏலம் அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இதுலயும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது யார் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்ப்போம். தேவைப்பட்டதுன்னா அவர்களுடைய பெயிலை கேன்சல் பண்றது பத்தியும் நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்கு. 5வது விவகாரமா இந்த ஏலம் விடுவது தொடர்பான அந்த அறிவிப்பை விளம்பரத்தாள்ல வெளியிடுவதற்கு ஆன செலவு ஒரு 11 லட்சத்து சொச்சம் அந்த ரூபாயை டான்பிட் நீதிமன்றம் விடுவிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் உங்களால விடுவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க விடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. 6வது விவகாரமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஆஜரான அட்வொகேட் ரஜினி ஒரு விஷயத்தை முன்வச்சாங்க. அதாவது வழக்கறிஞர் அழகர்சாமி அப்படிங்கிறவரு யூடியூப் சேனல்ல அவர் பல்வேறு வீடியோக்களை பதிவிடுறாரு. அந்த வீடியோக்கள்ல நீதியரசனுடைய புகைப்படத்தை அவங்க போடுறாங்க. அதுல 16% இன்ட்ரெஸ்ட் நாங்க வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை தவறாக வழி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வச்சாங்க. அது தொடர்பான சில புகைப்பட ஆதாரங்களையும் நீதியரசர் கவனத்துக்கு கொண்டு போனாங்க. அவங்க இந்த வாதத்தை வைத்த பொழுதே நேரலையில இருந்த வழக்கறிஞர் அழகர்சாமி அவர் தரப்புல அவருடைய மறுப்பையும் பதிவு செய்தாரு. குறிப்பா என்னுடைய பல்வேறு சங்கங்கள் சார்பா நான் இந்த வழக்கில் ஆஜராகிறேன். என்னுடைய தரப்புல ஒரு 1000 கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில இந்த வழக்கு விவகாரங்களை நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நீதிமன்றத்துல என்ன நடந்ததுங்கிறத நான் ஒரு வீடியோவாக பதிவிட்டு அதை நான் வெளியிடுறேன். நீதிமன்றத்துல என்ன நடந்ததோ அதை தான் நான் சொல்றேன். இதுல நான் ஓவர் ஆக்டிங் பண்ணி எதுவுமே நான் சொல்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணாரு. அடுத்தது அந்த 16% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் சட்டத்துல என்ன இருக்குதோ, லா என்ன சொல்லுதோ அதை தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அந்த திறந்த நீதிமன்றத்துல நேரலையில அவர் அவருடைய தரப்பு வாதத்தை பதிவு பண்ணாரு. அட்வொகேட் ரஜினி இந்த விஷயத்த ரொம்ப காத்திரமா சீரியஸான ஒரு பிரச்சனையாக நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போன சமயத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு பெருசா பொருட்படுத்தல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மாறா அவர் வேறொரு விதத்துல கோபமானாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குல இந்த விவகாரத்துல ஐஓ தான் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரிய தொடர்பு கொள்ளுங்க, அவங்கள கேளுங்க. கோர்ட்ல என்ன ஆர்டர் நாங்க போடுறோமோ அதுதான் உண்மை, அதை ஃபாலோ பண்ணுங்க. EOW வெப்சைட்ல என்ன அப்லோட் ஆகுதோ அதுதான் உண்மை. இதை தாண்டி வெளியில இருக்கிறவங்க யாரு என்ன பேசினாலும் அதற்கு இந்த நீதிமன்றம் எந்த விதத்திலையும் கட்டுப்படாது, எந்த விதத்திலையும் பொறுப்பாகாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது போன்ற பணத்தை இழந்தவங்க இது போல யூடியூப் பேச்சை நம்பி மோசம் போறாங்க அப்படின்னா அதற்கு நாம பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த விவகாரம் குறித்து 1000 வீடியோ வருது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுடைய கருத்தை அவங்க வெளிப்படுத்த தான் செய்வாங்க. அதனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு இந்த விஷயத்த சிம்பிளா முடிச்சிட்டாரு. அடுத்தது 7வது விவகாரமா இந்த சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்வது குறித்த ஒரு பிரச்சனையை அட்வொகேட் ரஜினி முன்வைத்தாங்க. அதுல நாங்க நிறைய சொத்துக்களை அட்டாச் செய்ய சொல்லி நாங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அதை EOW போலீசார் எதையுமே இதுவரைக்கும் அட்டாச் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. கூடுதலா இந்த சொத்துக்களை அட்டாச் செய்வதற்கென்றே ஒரு தனி அதிகாரிய நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் அட்வொகேட் ரஜினி முன் வச்சாங்க. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ், போதுமான அதிகாரிகள் இருக்கிறாங்க, உயர் அதிகாரிகளுடைய மேற்பார்வையில இந்த வழக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பதில சொன்னாங்க. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த இடத்துல சில கிளாரிபிகேஷனை கேட்டிருந்தாங்க. அவங்க எதுவும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தரப்புல இந்த அட்டாச்மெண்ட் சம்பந்தமா சொன்னாங்கன்னா இம்மிடியேட்டா நீங்க EOW வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருங்க, அந்த வேலையில நீங்க எந்த ஒரு தாமதத்தையும் ஏற்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை அரசு தரப்புக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 8வது விஷயமா கம்பெனி தரப்புல இருந்து இந்த மதிப்பீடு செய்யப்பட்ட அறிக்கைகள் எதுவும் எங்களுக்கு இன்னும் வரல, அரசு தரப்புல இருந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க.
அதற்கும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களுக்கும் அதை கொடுங்க. அது மட்டும் இல்லாம EOW போலீஸினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல 1 by 1 நீங்க அந்த ப்ராசஸ் முடிய நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதுல எதையுமே தவிர்க்க தேவையில்லை. அதை இமிடியேட்டா நீங்க செய்திருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறாரு. ஆக இந்த விவகாரத்தினுடைய தொடர்ச்சியா குறிப்பா அந்த நகைகளை ஏலம் விடுவது, வாகனங்களை ஏலம் விடுவது, அதுல இன்னும் யாரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அடுத்தது அதுல என்ன செய்ய போறோம், எப்படி நம்ம ஏலத்தை நடத்த போறோம் அப்படிங்கிற விவகாரம் குறித்தும் ஒரு இறுதி முடிவெடுப்பதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. இன்னைய விசாரணையை மதியானம் 1:30க்கு போட்டாங்க. லஞ்ச் டைம்ல 1/2 hourல அவ்வளோ டிஸ்கஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி திரும்ப 4:30க்கு மாற்றி வைக்கப்பட்டு தான் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால இனிமேட்டு நியோமேக்ஸ் வழக்க 1 மணி கேஸுக்கு நீங்க போடாதீங்க, போட்ட காலைல 10:30க்கு போடுங்க, இல்லைன்னா மதியானம் ஆஃப்டர் த லஞ்ச் 2:30க்கு போடுங்க அப்படின்னு ஒரு குறிப்பான இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை அக்டோபர் 28ஆம் தேதி மதியம் 2:30க்கு நடைபெற இருக்குது. அன்றைய தேதியில தான் அந்த ஏலம் தொடர்பான இறுதி அறிவிப்புகள், இறுதி முடிவுகள் வெளியாகும். அன்றைய தேதியில் நடக்கக்கூடிய அந்த விசாரணை குறித்தும் அடுத்த பதிவுல நம்ம பேசுவோம். அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.